சோ நீங்க மம்மாஸ் பாயா? அஃப்கோர்ஸ் நான் அம்மா அம்மா பையன். எவ்ரி மென் லைக் ஐ மீன் பாய்ஸ் யாரா இருந்தாலும் அம்மா மேல ஒரு பாசம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான் நானும். ஓகே. அண்ட் யூசுவலா வந்து சினிமாக்காரங்களுக்கு வந்து பொண்ணு தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்களா இல்ல ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் இல்லை. நான் லவ் பண்ண பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். ஸோ இந்த சினிமாக்காக தானே நம்ம தேடல் இருந்தோம். அந்த டைம்ல சீரியல்ல நம்ம வரணும்ன்றது பர்பஸ்ஃபுல்லி நம்ம நினைக்கல. பட் ஆக்சிடென்டலி வந்தாலும் ஐ ஆம் ஹாப்பி வித் திஸ் ப்ராஜெக்ட் சீரியல்ஸ். என்னன்னாச்சும் எப்படின்னா நம்ம ஆக்டிங் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். இங்க இருந்து பிக் ஸ்கிரீனுக்கு போனோம்னு என் தலையில ஒரு டெஸ்டினி இருந்துச்சுன்னா கண்டிப்பா போகும். அது சீரியல்ல இருந்தா வராது. சீரியல்ல இருந்து நீங்க ஃபேம் ஆயிட்டீங்கன்னா வராது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க டேலண்டடா இருக்கீங்களா, கான்ஃபிடென்டா இருக்கீங்களா, உங்களை ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு டைரக்டருக்கு அந்த இது கிடைச்ச இருக்கு பெர்ஃபார்ம் பண்றான்னா நீங்க கண்டிப்பா உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். நல்லா தான் இருக்குது. அந்த வேலையும் விட்டுட்டேன் இல்லையா. ஸோ எல்லாமே அந்த டைம்ல நடக்கும்போது எனக்கு ஃப்ரெண்டா இருந்த பொண்ணு தான் ஸ்ருதின்னு சொல்லிட்டேன் பொண்டாட்டி. இப்போ அவங்க கிட்டே நான் ஒரு வார்த்தை கேட்டேன். அப்ப அவங்களும் என்ன வந்து கான்சியஸ்ல வந்து அப்ப ஃப்ரெண்டு தான். இல்லடா என்ன பண்ண போறேன்ற கான்சியஸ்னஸ் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு இதுல சீரியஸா இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கும் கல்யாணத்தோட ப்ரெஷர் வீட்டுல வேற ஒரே பொண்ணா இருந்துச்சு. கல்யாணத்தோட ப்ரெஷர் வரும்போது என்ன அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் ஆஸ் எ ஃப்ரெண்டா அவங்களுக்கு என்ன பிடிக்கும். திஸ் கை நைஸ் கை அந்த மாதிரி பிடிக்கும். அதனால அவங்க சொல்லி ஐ மீன் ஸ்ருதி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அம்மா கொஞ்சம் இது பண்ணாங்க. பட் அதர் தென் வேற எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம்.